நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா வித் மை மாம் மீனா. இன்றைக்கி நானும் அம்மாவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் தான் சமைக்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, புதினா ரைஸ் அண்ட் சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரை தாங்க. இந்த புதினாவை நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்து நீங்கள் வெளியே வர இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, காஃப் அண்ட் ஆஸ்மா மாதிரியான பிரச்சனையையும் இது க்யூர் பண்ணுதுங்க. நம்மளோட இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுது. அண்ட் புதினாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் அதோட நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறவே மாறாது. ஸோ நோ மோர் வெயிட்டிங், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஏழை மக்கா, இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலை, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்குது பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? புதினா சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிடுமா. 2 கட்டு புதினாவை வாஷ் பண்ணி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 நம்பர், பச்சை மிளகா ஒரு 6 நம்பர் கீறி வச்சுருக்கேன். இதை கருவேப்பிலை ஒரு 1/2 கப்பு, உளுந்து ஒரு 3 ஸ்பூன், முந்திரி ஒரு 6 நம்பர், பூண்டு பொடியாக நறுக்கினது ஒரு 7-8 நம்பர், பெரிய வெங்காயம் 1 நம்பர் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு 2 துண்டு, தேங்காய் ஒரு 2 பத்த அளவுக்கு துருவி வச்சுருக்கேன், கடுகு உளுந்து தாளிக்க, உப்பு தேவையான அளவு. புதினா ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லுமா. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே உளுந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உளுந்து எவ்வளோ நேரம் வறுக்கணும்? கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ உங்களுக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதக்கினதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சு லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த புதினாவை நல்லா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, முந்திரியும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த புதினா பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா பேஸ்ட்டு நல்லா தாளிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? இப்போ இதில் 4 கப்பு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதை ஆற வச்சு இதில் அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம இப்போ கலந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக இப்போ சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த புதினா சாதத்தை டேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் ஓகே. சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரைக்கு என்னென்னலாம் தேவை? சேப்பங்கிழங்கு ஒரு 1/4 கிலோ, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 1/4 கப்பு, உப்பு தேவையான அளவு, பெருங்காய பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போ பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகுளுந்து நான் சொல்ல மறந்துட்டேன். கடுகுளுந்து இந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கிழங்கை நீங்கள் அதில் போட்டுக்கலாம், சேப்பங்கிழங்க.
வாவ், கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது புதினாக்கு பக்காவான காம்பினேஷன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, this is Leela with my mom Meena signing off. Tada, bye bye, take care.